ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றம். மறுப்போர் இல்லை மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் நிறைவேறியது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை தமிழகத்தின் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி எனவும் விமர்சனம். சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டது என்பதை அறிவிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஆர்பி உதயகுமாருக்கு ஒதுக்கீடு. ஓபிஎஸ் இருக்கை 2வது வரிசைக்கு மாற்றம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. பாமகவின் 22வது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டை ஆண்ட 2 கட்சிகளும் சரியாக செயல்படாததால் தான் மாநிலம் வளர்ச்சி அடையவில்லை என குற்றச்சாட்டு. ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடக்கம். தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்வாகிறார் மத்திய அமைச்சர் எல் முருகன். இரண்டாவது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்த பிரதமருக்கு நன்றி. தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த வெற்றியாக கருதுவதாக எல் முருகன் பேட்டி. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் சோனியா காந்தி ராஜஸ்தான் சட்டப்பேரவை அலுவலகத்தில் மனு தாக்கல். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் நாளை தொடக்கம். இரு அணிகளும் தீவிர பயிற்சி.